ஆரம்பத்தை பத்தி மட்டும் இல்ல, இந்த முழு பிரபஞ்சத்தோட ஆரம்பத்தையே சுட்டி காட்டுச்சு. அந்த திருப்புமுனைக்கு காரணம் வானியலாளர் எட்வின் ஹப்பிள். 1920கள்ல அவரோட பெரிய டெலஸ்கோப் வழியா வானத்தை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சாரு. ரொம்ப தூரத்துல இருக்கிற கேலக்சிஸ் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்கு, அதுவும் பயங்கர வேகத்துல. இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும், பிரபஞ்சம் ஒரு பலூன் மாதிரி விரிவடைஞ்சிட்டே இருக்கு. சரி, பிரபஞ்சம் இப்போ விரிவடையுதுன்னா டைம்ல பின்னாடி போனா என்னாகும்? எல்லாம் ஒன்னோட ஒண்ணு நெருக்கமா வருமா? அப்போ ஒரு காலத்துல எல்லாமே ஒரே இடத்துல ரொம்ப சின்ன பயங்கர சூடான அடர்த்தியான ஒரு புள்ளில இருந்திருக்கணும் இல்லையா? இதுதான் பெருவெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரி. சுமார் 13,800 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச எல்லாமே, இடம், காலம், பொருள், சக்தி, இந்த ஒரு புள்ளிலிருந்து ஒரு பெரிய வெடிப்புல தான் ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த விரிவாக்கம் இன்னைக்கும்